ஓம் சக்தி. நான் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் என்ற ஊரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியை. நான் ஆசிரியர் பணி இருந்தாலும் பக்தி என்று அதிகமாக சொல்ல முடியாது. நான் மருவத்தூருக்கு வந்ததில்லை, அம்மாவை பார்த்ததில்லை, அம்மா படத்தையும் பார்த்ததில்லை. எல்லா கோயிலுக்கும் போவேன். இது எல்லோரும் போல சாமி கும்பிட்டுட்டு நான் வேண்டுதல் எதுவும் குறிப்பாக எந்த சாமியும் கேட்குறதே இல்லை. நான் கேட்குறது எப்படின்னா, சாமி நீ விட்ட வழியே என்ன வழி நடத்து, இப்படி தான் கேட்க தெரியும் எனக்கு. மற்றபடி எல்லாம் அது வேண்டும், என் குடும்பத்தில் என் பிள்ளை இப்படி இருக்கணும், அதெல்லாம் கேட்டதே கிடையாது. அப்போவே 1982 ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சங்கடங்கள்லாம் வந்து சேர்ந்தது. நான் வந்து மனசுக்குள்ளே, சாமி எனக்கு நல்ல ஆன்மாக்களோடு ஒரு உறவு வேண்டும், நல்லவங்களோடு என்னை சேர்த்து வை, இப்படியே புலம்பி கொண்டிருந்தேன் நான். என்னுடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. அந்த நேரத்தில் தான் மரக்காணத்தில் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இந்த மன்றம்ன்றோ எதுவுமே நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ தான் ஊர் பிரமுகர்கள் மன்றம் ஆரம்பிக்கணும், ஆதிபராசக்தி மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக அந்த காலத்தில் ஓணம்பாக்கத்து சுப்பராய முதலியார், ஐயாசாமி முதலியார் அவங்களுடைய முயற்சியில் தான் மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு மரக்காணத்தில் அவங்க உறவுகள் இருந்ததுனால ஆரம்பிக்க ஏற்பாடுகளாக செஞ்சாங்க. அப்போ எல்லா ஏற்பாடு பண்ணிவிட்டு என்னை வந்து எனக்கும் அவங்களுக்கும் பழக்கம் இல்லை. ஆனால் அந்த ஊர் பிரமுகர்கள்லாம் யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர் இருக்காங்களா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி மன்றம் ஆரம்பிக்க போகிறோம், வாங்கன்னாங்க. என்ன மன்றம் என்னான்னு எனக்கு புரியலை. சரின்ட்டு அடிக்கடி வந்து நான் 45 இருபால் ஆசிரியர் கூட வேலை செய்தேன். 2000 மாணவர்கள் படிக்கிற பள்ளியில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ யாரையுமே கூப்பிட, என்னை மட்டும்தான் வந்து குறிப்பாக என்னையே வந்து மன்றம் ஆரம்பிக்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சரி கூப்பிட்றாங்களே பெரியவங்களா, போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அப்போது பள்ளிக்கூட வேலை முடிந்து சுமார் 4:30 மணி அளவில் மன்றத்துக்கு அந்த ஆரம்பிக்கிற இடத்துக்கு போனேன். அப்போ தான் பட ஊர்வலம் என்று சொன்னாங்க, அது வந்து கொண்டு இருந்தது. அப்போ தான் முத நான் அம்மாவுடைய ஆதிபராசத்தினுடைய திருவுருவப்படத்தை நான் பார்க்குறேன். பார்த்த உடனே என் மனசில், இவங்களுக்கு தெரியுமே, எனக்கு எப்பயோ பார்த்துருக்கேனே நான் அப்படின்னு உள் மனம் சொல்லுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு மகிழ்ச்சி, இவங்கள பார்த்துருக்குறேன், இவங்களோட பழகி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப நாள் நல்ல நட்பாக இருந்து பிரிந்து மீண்டும் சந்தித்தால் என்ன உணர்ச்சி ஏற்படுமோ அது எனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. அப்போவே எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த சாமி மேலே வந்தது. அப்புறம் மன்றத்துக்கு போனோம். அங்கே எல்லாம் வழிபாடெல்லாம் முடிஞ்சு மறுநாள் வேள்வி வச்சாங்க. அதில் எல்லா மகளிர், அந்த ஊர் பிரமுகர்கள், ஆனால் எல்லா பிரமுகர்களும் எல்லா பொறுப்பாளர்களும் அங்கே மரக்காணம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வேலை செய்யும்போது பார்க்கும்போது எனக்கும் இப்படி ஒரு வேலை செய்யணும், இந்த கோயிலில் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் அப்போ தான் முதல் எனக்கு ஏற்பட்டது. அன்றையே செவ்வாடை ஒரு சிவப்பு படம் எடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். மன்ற வழிபாடெல்லாம் முடிஞ்சுது, மன்றம் ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து 48 நாள் மண்டல பூஜைன்னு சொன்னாங்க. அந்த 48 நாளும் நான் வந்து பணி செஞ்சாங்க. ஏன் பணி செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் செய்யணும் அந்த ஆர்வம் எனக்கு வந்ததுனால அங்கே அப்போது அடிக்கடி நான் போயிட்டு எல்லா வேலைகளும் செய்வேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குடிச்சிட்டு இதெல்லாம் பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அங்கே மன்றத்துக்கு போயிடுவேன். எல்லா வேலையும் அப்போ பணியில் இருந்தேன் நான். 6 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போவேன். அப்புறம் சாயந்தரம் வந்து மறுநாளைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் வேலையெல்லாம் செய்து முடித்து வச்சுட்டு போவேன். இப்படி மண்டல பூஜை ஆரம்பித்து மண்டல பூஜை முடிவடைந்த உடனே எல்லாம் வந்து ஒரு அந்த மன்றம் ஆரம்பித்த பெரியவர்கள்லாம் ஒன்று கூடி என்னுடைய பணியை அவங்க பார்த்துருக்க வேண்டும். அந்த ஓணம்பாக்கத்து பெரியவர் ஐயாசாமி ஐயா அவர்கள் கூட்டத்தில் எல்லாம் உட்காந்து மீட்டிங் போடும்போது பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கும்போது குறிப்பாக என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கிட்ட போனேன். இந்த சாவி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த மன்றத்தினுடைய சாவியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் பார்த்துக்கணுன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. வாங்கிங்க, எல்லாம் நீங்கள் செய்வீங்க, உங்களை பார்த்தா செய்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு எல்லோரும் சொன்னோன்னே அன்று வாங்கின சாவி தான் சக்தி. இன்று வரைக்கும் நான் மரக்காணம் மன்றத்தில் பணி செய்தேன். சக்தி பீடம் ஆச்சு. சக்தி பீடம் ஆனதெல்லாம் ஒரு பெரிய
கதை தான். அதையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் மருவத்தூருக்கு அது வரைக்கும் மருவத்தூருக்கு வரல. குரு அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் கருவறை பணி என்று சொன்னாங்க. ஆரம்பத்தில் அந்த பெரியவங்கெல்லாம் வந்து எங்களை கருவறை பண்ணி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் முத இந்த மண்ணை நான் மிதிக்கிறேன். அப்போ தான் அம்மாவை நான் பார்க்குறேன். அப்போ தான் என் மனசில் ஒரு ஈர்ப்பு சக்தி. இந்த கருவறை பணியை பார்க்கும்போது தான் இதுதான் சரியான வழிபாட்டு முறை, இதில் தான் நம்ம மன்றத்தில் இதே மாதிரி நம்ம செய்யணும், அதிகாலையில் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வெல்லாம் எனக்கு ஏற்பட்டது. அதுலேருந்து நம்ம அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அடிக்கடி அதுக்கப்புறம் மாலை போடாங்க. அப்போல்லாம் வருஷத்துக்கு 3 தடவை மாலை போடுவாங்க. மாலை போட்டு வர அந்த வேலைகளில் முழு ஈடுபாடும் எனக்கு ஏற்பட்டது. தீபாவளி சமயத்தில் எல்லோரும் அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லோரும் போனாங்க, நானும் போனேன். அப்போல்லாம் வீட்டுக்கு போனால் எளிமையாக பார்க்கலாம் அம்மாவை. அப்போ தான் குருவை பார்க்குறேன். நான் பார்க்கும்போது இங்கே கோயிலுக்கு வரும்போது சுற்றும்போது பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஒரு பக்தி பாசம் எனக்கு வரல. ஏதோ போகிறார் அப்படின்ற ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. எல்லோரும் போகிறாங்கன்னு நானும் போனேன். அப்போ என்னை கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க, நீ மன்றத்துக்கு போகும்போது ஒருத்தன் எவனாவது டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு, டீ குடிச்சிக்கிட்டு கேலி கிண்டல்லாம் பேசுவான். நீ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு உன் பணியை செய் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் என் பணிகளை நான் செய்து கொண்டே வந்தேன். அப்போ தான் அந்த வேலை செய்ய அந்த அம்மாவுடைய பணியை செய்ய என் குடும்பத்தில் பெரிய மாறுதல். எந்த நிம்மதியை எழுந்து தவிச்சனோ அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிது. எனக்கு ரொம்ப அதிசயமாயிடுச்சு. 18 ஆண்டு எங்களுடைய சொந்த வீட்டுக்கு என்னால் போக முடியாது தவிச்ச போது அவங்களே வந்து என்னை கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்க, ஏன் இங்கே வாடகை வீட்டில் இருக்கிற வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். இங்கே கோயிலுக்கு வரும்போது எல்லோரும் அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ அருள்வா கேட்க போவாங்க, பாத பூசை பண்ணெல்லாம் போவாங்க. எனக்கு அதெல்லாம் தோணாது, அப்படி போகணுன்னு எண்ணமே தோணாது. நான் என்ன செய்வேன்னா, இங்கே எலுமிச்சம்பழம் உள்ளே ஏற்றுவாங்க நாகபீடத்தில். அங்கே எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றி போட்ட குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க அருட்படம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு அது போகணுன்னே தோன்றதில்லை. ஒரே மகன், அவன் படிப்படியாக படித்து ஒரு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரயில்வே உயர் அதிகாரியாக, ஐஆர்டிஎஸ் உயர் அதிகாரியாக வேலை பண்ணிகிட்ருக்காரு. அவரை அம்மாவை பார்க்குறதுக்கு உள்ளே அவரை தான் முத கூப்பிட்டாங்க. அவர் கூட நானும் போனேன். அப்போ தான் முத அம்மாவை பார்க்குறதுக்காக நான் போனேன். அப்போது ரொம்ப நல்லா அருமையாக பேசினாங்க. என் பையனை பார்த்து, இந்த அளவுக்கு உயர் பதவியில் இருக்கிறேன்னா அது உங்கள் அம்மா செய்கிற தொண்டு தான், அதனால் உங்கள் அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் தொண்டு செய்தால் இந்த மாதிரி பலன்லாம் வரும் போல் இருக்குன்றதை இப்போ தான் உணர்ந்தனே தவிர, இந்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தொண்டு செய்யணும், தொண்டு செய்தால் அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம் எனக்கு தோன்றதில்லை. அதுக்கப்புறம் அப்படி மன்ற பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லோரும் இந்த மன்றம் ஆரம்பித்த ஊர் பிரபகர்கள்லாம் சக்தி பீடம்னாங்க. அது எனக்கு புரியறதே இல்லை. வாங்க டீச்சர் போகலாம், அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா என்ன சொன்னாங்க, யார் சொன்னது உங்களுக்கு, அதெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது, போங்க அப்படின்ட்டாங்க. உடனே ஒன்றுமே புரியலை, எல்லோரும் வெளியே வந்துட்டோம். இப்போ தான் எனக்கு சில உணர்வு, நம்மளும் எல்லோரும் அருள்வாக்கு கேட்க போகிறாங்களே, நாம்ளும் போவோம் அப்படின்னு நான் முயற்சி எடுத்து போனேன். தனியாக போகும்போது, உன் குழந்தையை பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கோ என்று சொன்னாங்க. அப்போ தான் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. நம்ம பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கோம் போல இருக்குது. வீட்டில் சூழ்நிலை பார்க்கும்போது தான் சில விஷயங்களை நானே ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் நான் சரி செய்துக்கிட்டேன் அப்புறமா. அப்போ தான் சொன்னாங்க, முதல் அருள்வாக்கிலே சக்தி பீடம் அமைக்க கொடுத்துருக்கிறேன், நீ வேலையை ஆரம்பி என்று சொன்னாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு, ஆனால் சக்தி பீடம் என்னான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் போகிறேன். இதே தான் பேசுகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சக்தி பீடம் ஆரம்பி. 3 தடவை அருள்வாக்குலேயும் இதே சொன்னாங்க. ஊன்னு சொல்லிட்டு வந்தேனே தவிர அதுக்கான முயற்சியை நான் ஏற்படுத்தி செய்யவே இல்லை. அது மனசில் படவும் இல்லை, எனக்கு புரியவே இல்லை. 4வது தடவை அருள்வாக்கில் போகும்போது தான் சக்தி பீடம் அமைச்சிக்க அப்படின்னு அதை பற்றி சொல்லும்போது, ஐயோ அப்போ தான் யோசிக்கிற அம்மாட்ட போய், அம்மாட்ட உட்காந்துக்கிட்டே
இந்த மாதிரி சக்தி பீடங்கிறாங்களே, இது நம்மளால் முடிகிற கதையா, இது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது தான் அம்மா சொன்னாங்க, என்ன நான் சொல்கிறேன், நீ பாட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு அதட்டினாங்க. அம்மா அப்படின்னு அலறிட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, மறுபடியும் கனிவாக சொன்னாங்க, நீ பயப்படாத, நீ சக்தி பீடம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, நான் இருந்து உனக்கு வழிநடத்துகிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மன்றத்தார ஆலோசனை செஞ்சு நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் இது பண்ணும்போது மறுபடியும் பாத பூசை பண்ணுறதுன்னு அப்போ தான் முதல்ல வரேன். அப்போ சொல்கிறாங்க, போய் சிலைக்கு ஆர்டர் கொடு என்று சொல்கிறாங்க. மாமல்லபுரத்தில் போய் சிலைக்கு ஆர்டர் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போது இடமே கிடையாது, 4.5 சென்ட் தான் இருந்தது. நான் சரின்ட்டு போய் சிலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். 1998 2001 சிலை தயாராகிடுது. அப்புறம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மாக்கிட்ட, அம்மா சிலை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். சக்தி தியாகராஜன் ஒரு முக்கியமான பொறுப்பில் இங்கே இருந்தார், இன்ஜினியர். அவரை கூப்பிட்டு சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அனுப்புனாங்க. அவங்க சிலைக்கு அபிஷேகம் பண்ணி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போனாங்க. திருமதி அம்மாவும் அவங்க கையால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு பட்டு பொடியெல்லாம் சத்தி தேவையெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சாங்க. அப்போது எடுத்துகிட்டு போயிட்டேன். போயிட்டு ஒரு மாதம் கறிக்கோலம் வந்தேன். அப்புறம் சரியாக அது அமையலை. அப்புறம் எங்கள் வீட்டு வாசல்லையே வேனோடு அப்படியே நிறுத்திட்டோம். அவன் அம்மாட்ட கேட்டேன் நான், அம்மா வெளியிலே நிற்குதுமா வண்டி, நான் என்னம்மா செய்யன்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, சிலையை உன் வீட்டு பூஜை ரூம்லேயே வச்சுக்க, நீ பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றுன்னு சொன்னாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப இது வரைக்கும் யார் வீட்லேயாவது அம்மாவோட சிலை இருந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு முதல்ல என்ன செய்யணுமோ தண்ணியில் வச்சு, தானியத்தில் வச்சு, பூவில் வச்சு, அதுக்கப்புறம் வெறும் கற்பூரம் ஏற்றுன்னு தான் சொன்னாங்க. நான் அது எங்கள் மன்றத்தாரெல்லாம் தினமும் அதுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி, மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ணி, அலங்காரம்லாம் பண்ணி, தீபாராதனை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தது. அப்போது 4.5 சென்ட் தான் எங்கள் சக்தி பீடம் இருந்தது. பக்கத்தில் ஒரு ஐயர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு 7.5 சென்ட் இருக்குது. அதை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் திடீர்னு என்ன நினச்சார்தில்ல, அம்மா கனவுல போய் பயமுறுத்திக்குது அவர். அம்மா நான் அந்த இதை கொடுத்துட்றேன், உங்கள் சக்தி பீடம் அமையாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 7.5 சென்ட்டை வாங்கினோம். மொத்தம் 12 சென்ட், 12.5 13 சென்ட் வந்தது. அதில் சக்தி பீடம் அமையறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சோம். அம்மா நாக வடிவத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு அனுபவத்தின் மூலமாக ஆரம்பத்திலேயே நான் பார்த்தேன். அதாவது ஒரு முறை நான் கோயிலை சுற்றி வரும்போது நம்ம அம்மாவுடைய கருவறையில், அந்த கருவறைக்கு இடதுபுறமாக ஒரு வேப்ப மரம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த திருமணம் ஆகாதவங்களாம் மஞ்சள் கயிறு கட்டுறது, தொட்டில் கட்டுறதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல நான் வரும்போது ஒரு பாம்பு படம் எடுத்து வடக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கு. நான் மட்டும்தான் அந்த இடத்துல வரேன், அது போய்கிட்டே இருக்கு. அப்போது எது சாதாரண பாம்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நின்றுட்டேன். அப்படியே நின்னேன். கொஞ்ச நேரத்துலலாம் டாக்டர் செல்வராஜ், அப்போல்லாம் அந்த அறநிலையில் முக்கிய பொறுப்பாளர் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் டாக்டர் செல்வராஜ் அவர் ஒரு தீபாரத்தட்டை எடுத்துக்கிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு கூட்டமாக எல்லாம் வராங்க. அம்மா நாக வடிவத்தில் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு புரியதில்லை. ஏதோ நாகம் போகுது, பாம்பு போகுதுன்னு மட்டும் அந்த உணர்வு மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனால் நான் பார்த்தேன், இவங்க வரும்போதெல்லாம் அது மறைஞ்சிட்டாங்க. அம்மா நான் பார்க்கும்போதே அப்படியே வடக்கு நோக்கி போய் படம் எடுத்துகிட்டே போய் மறைஞ்சிட்டாங்க. அதை நான் பார்த்தேன், நான் அவங்க யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் கனவு மூலமாக ஒரு 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 அம்மா நல்லா அழகாக இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பேப்பரில் ஒரு காமாட்சி விளக்கு மாதிரி, தஞ்சை மாவட்டத்து மாடல் அது, அந்த விளக்கு பேப்பரில் வச்சு என் கையில் கொடுக்குறாங்க. அவங்க உள்ளேருந்து கொடுக்குறாங்க, நான் வெளியே வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் புத்து மண்டபம் இருக்கேன். அங்கே போனாக்கா ஒரு முகம் மட்டும் பெண் வடிவம், அழகான இடையில பட்டு புடவையால் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த முகத்தை காட்டுறாங்க. ஆனால் உடம்பு பாம்பாக இருக்குது. அதையும் பார்த்தோன்னே அப்புறம் யாரோ வந்த மாதிரி இருந்தது. அம்மா மறைஞ்சிட்டாங்க. அதோட கனவு எனக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே கனவில் அம்மா ஒரு சின்ன பெண்ணாக ஒரு அழகாக பட்டு புடையெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு
ஒரு குளத்துக்குள்ளே நிற்கிறாங்க. ஆனால் தண்ணி கிடையாது. நான் கரையில் நிற்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணுது, திடீர்னு பாம்பாக மாறி அப்படியே மேலே ஏறி வர்றாங்க. வந்து என்கிட்ட வராங்க. அப்போ பார்த்தா என் உடம்பு இடுப்பெல்லாம் தொட்டு பார்க்குறேன். எல்லாம் வந்து புத்து மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அப்படியே அந்த நாகம் வந்து என் தொடை மேலே ஏறி உடம்பு மேலே ஏறி இடது மூக்கு வழியாக உள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் எனக்கு ஆனால் மெல்லிசாக தான் இருந்தது. எனக்கு அந்த உணர்வு, அதாவது ஒரு பயமோ அந்த ஒரு கஷ்டமோ, அது உள்ள நுழையிறதுடைய கஷ்டமோ எனக்கு எதுவுமே தெரியல. அப்போது கடைசியாக வால் மட்டும் உள்ளே நுழையும் போது என்று மூச்சை விட்டேன் நான். அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதுங்க. ஆக அம்மா நாக வடிவத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத அந்த அனுபவத்தின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். அம்மா வந்து ஆதிபராசக்தி தான் எல்லா தெய்வத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் என்பதை நமக்கு உணர்த்துறாங்க ஒரு கனவு மூலம்தான். இங்கே அப்போல்லாம் மணல், கருவறை சுற்றி எல்லாம் மணல் தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் படுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அப்போ நான் அப்போ உறக்கம், அப்போ டாக்டர் செல்வராஜ் தான் ஒரு வண்டியில் அண்டாவில் சாப்பாடு வச்சு தள்ளிக்கிட்டு வராரு. நான் போய் கேட்குறேன், எங்கெங்கே போகுது இந்த சாப்பாடுன்னு கேட்குறேன். இது மசூதிக்கு போகுதுமாங்கிறாரு. மசூதி போதா? இது இங்கேருந்து ஏன் மசூதிக்கு போகுது அப்படின்னு கேட்குறேன் நான். இல்லைம்மா, இங்கேருந்து தான் எல்லா கோயில்களும் சாப்பாடு போகுது என்று சொன்னாங்க. அப்போது எனக்கு அது புரியல. அப்புறமா தான் நான் எந்திரிச்சு உட்காந்து யோசனை பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியலை. காலம் கடந்து அப்புறம் புரிந்து கொண்டேன். என்னன்னா, இங்கேருந்து தான் அருள் எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்றத நாம் உணர்ந்து கொண்டோம். அது எல்லாருமே உணரணும். நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதாது. அம்மாவுக்கு எல்லாம் தான் தெய்வம். இப்போ பாருங்கள், அந்த சாப்பாடை வேறு இன்னொரு கோயிலுக்கு மாரியம்மன் கோயில் அங்கே அனுப்புகிறேன்னு சொல்லலை, மசூதிக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள ஜாதி மத இன வேறுபாடு இப்படி சண்டை இதெல்லாம் இருக்கிற காலத்தில் அம்மா வந்து எல்லாம் ஒன்று தான், நான் தான் எல்லாத்துக்கும் தலைவி என்று சொல்கிறாங்க. இது எத்தனை பேர் எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அருள்வாக்கில் போய் உட்கார்றேன். அப்போ எனக்கு சொல்கிறாங்க, நீ எப்போ வந்தாலும் ஓசியிலே சாப்பிட்டு போகிறீங்க இப்படியே சொன்னாங்க. நீ எப்போ வந்தாலும் ஓசியிலே சாப்பிட்டு போகிற, நீ அன்னதானமே பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. பதறிட்டேன் நான். அம்மா, நான் என்னம்மா செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, நான் எங்கம்மா செய்ய வளர்றேன், என்ன பேசுகிறதே தெரியல. நான் மருவத்தூரில் செய்யட்டா மரக்காணத்தில் செய்யட்டான்னு கேட்குறேன். அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ வந்து பாலகனுடைய பெரிய பொண்ணு, அங்கே புத்து மண்டபத்தில் அங்கே வந்து உட்காந்து அருள்வாக்கு சொல்லும்போது அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, அதுக்கிட்ட கேட்டு என்ன செய்யணுமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு அப்படின்ட்டாங்க. அதை பாலகனுடைய பெரிய பொண்ணுன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது அம்மா அது அவங்க தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. என் பொண்ணு சொல்லலாம், பாலகனுடைய பெரிய பொண்ணு உட்காந்துருக்கு, அதுக்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யணும் செய்யுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு தேவி அம்மா தான் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்போவே. அவங்க சிரிச்சுட்டு, நீ ஓசியிலே சாப்பிட்றோன்னு தப்பாக நினச்சிக்காதங்க, அம்மா அவங்க மேலே உள்ள பிரியத்தினால அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி, நான் அதெல்லாம் இல்லைம்மா, நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன், அதை இவ்வளோ உரிமையோடு என்ன சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உணவு கூடத்தில், நம்ம உணவு கூடத்தில் கணேசன் இருந்தார். அவர்கிட்ட போய் மேனேஜராக இருந்தார். அவர்கிட்ட போய் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அவர்கிட்ட கேட்டு அப்படின்னாங்க. அப்புறம் உடனே நான் போனேன். போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, அம்மா சொல்லியிருக்காங்க நான் என்ன செய்யணுன்னா, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க டீச்சர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பென்ஷன் பணத்தில் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி மாதம் உணவுப் பொருள் வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அவர் சொன்னார், நிறைய உணவுப் பொருள்லாம் வருது டீச்சர், எனக்கு இந்த பாத்திரங்கள்லாம் நிறைய கிடையாது, அதை நீங்கள் வாங்கி கொடுங்க, அப்பப்போ வாங்கி தர வேண்டாம், மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொடுங்கன்னாரு. சரிங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நான் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க லிஸ்ட்டு போட்டு அவரே கூட்டும் போவார். லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி என்னென்ன பொருளோ வாங்கி கொடுத்துருவேன். என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லார்ட்டையும் தான் அம்மா நம்ம கேட்குறாங்க, அவரும் பிரியமான்ட்டு கேட்குறாங்க. என்னை கேட்டு இந்த அளவுக்கு நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால்
அதை விடாமல் நான் செஞ்சுட்டு வரேன், இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு வரேன், என் மூச்சிற வரைக்கும் செஞ்சுட்டு வரணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். அப்புறம் சக்தி பீடம் நான் வந்து அருள்வா கேட்க போனேன்னா என் சுயநலத்தை மட்டும் கேட்க மாட்டேன், என் குடும்பத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். அது ரொம்ப உச்சகட்டமான ஒரு இதில் நம்ம இந்திய வீரர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு இது என் மனசில். நான் ரொம்ப கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கேன், இந்த நாட்டு நடப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடாக பார்ப்பேன். நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அப்போ வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி அம்மாட்ட போய், அம்மா கார்கில் சண்டையை நிறுத்தி கொடுமான்னு அருள்வாக்கில் கேட்குறேன். அம்மா சொன்னாங்க, சின்ன சேலம் நகர்நல வேண்டிக்கு பிறகு சண்டை விறுவிறுப்பான அளவு பார்த்தியான்றாங்க. அந்த இதில் நாங்கள் ஆரம்ப காலத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல பொறுப்பாகவும் நிறைய வேள்விகள்லாம் செஞ்சாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அவங்க நகர்நல வேள்வி நடந்து ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும். அதை சொல்கிறாங்க அவங்க, என்னடா அது சண்டையை நிறுத்தி கூடுன்னு கேட்குறேன், அம்மா அப்போ தான் விறுவிறுப்பாக சண்டை நடக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்ட்டு ஒன்று கேட்க அம்மாகிட்ட போய் கேட்க முடியுமா, என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்கலாமா, பேசாமல் உட்காந்துருந்தேன். நம்மால் விறுவிறுப்பாக சண்டை போடுறான் தெரியுதான்றாங்க. நம்மால் நம்ம இந்திய வீரர்கள். அப்போ வந்து இது பாகுபாடு, அம்மா தெய்வத்துக்கு எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவங்க செய்தது அநியாயம். திடீர்னு தாக்குதல் பண்ணி இந்த கண்ணை நோண்டுறது, கையை வெட்டுறது எல்லாம் நான் பேப்பரில் படிக்கும்போது அது செஞ்சுருக்குறாங்க. இவங்க சமாளிக்க முடியாத இந்திய வீரர்கள் திணறி இருக்கிறாங்க. அதைத்தான் அம்மா காப்பாற்றுறதா சொல்கிறாங்க. வேள்வி இதெல்லாம் வந்து பேராபத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இன்ன வரைக்கும் அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மருவத்தூர் சித்தர் படம் ஏற்படுத்தி எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் நாம் அந்த வேள்வியெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறது எனக்கு ஒரு குறைபாடு. ஒரு ஊருக்கு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேள்வியை செய்கிறதுக்காக கற்றுக்கணும். இந்த மாதிரி யார் வந்து கூப்பிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ வேள்வி எப்படியெல்லாம் எதையெல்லாம் காப்பாற்றுது அப்படின்றத நம்ம நல்ல எல்லாருமே உணரணும். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நான் வேள்வி குழு பொறுப்பாளராக மாவட்டத்தில் எனக்கு அம்மா நியமனம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இதை நான் சரிவர என்னால் முடிந்தவரை நான் செஞ்சுருக்கிறேன். அம்மா ஒரு தடவை அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க, மன்றத்துக்கு வந்தாங்கன்னா பெண்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு வேள்வி எப்படி செய்ய சொல்லிக் கொடு, நிச்சயதார்த்தம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடு அப்படின்ட்டு எனக்கு சொல்லுவாங்க. நீ வர்றவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காத, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சீவிடம் அங்கே எல்லாருக்குமே ஓரளவு வேள்வி தெரியும். எல்லா ஊர்லேயும் எல்லோரும் அந்த பொறுப்பாக நடந்துக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அதுதான் முக்கியம். அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.